வணக்கம். மே மாதம் 24ஆம் தேதி 2026 முதல் மே மாதம் 30ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கருவூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அருவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அல்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். குருவாகப்பட்டவர் மிதுன ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். கேது சிம்ம ராசியிலும், ராகு கும்ப ராசியிலும், சனி மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். சூரியன் புதன் ரிஷப ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள். இவற்றிலே புதனாகப்பட்டவர் மே மாதம் 29ஆம் தேதி அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாய் ஆட்சி பெறுகிறார். அதுவரை மிதுன ராசியிலே இருக்கின்ற சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார். புதன் பகவான் செவ்வாயாகப்பட்டவர் மேஷ ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார். சந்திரனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு சிம்ம ராசியிலிருந்து கன்னி, துலாம் மற்றும் விருச்சிகத்துக்கு சஞ்சாரம் செய்கின்றார். இனி இவ்வாறு கோச்சார பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய பலன்களையும், அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறப்பு நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பது மிகவும் அற்புதமான யோக அமைப்பு. 2ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை, புதன் ஆதித்ய யோகம். 3ஆம் இடத்திலே குரு சுக்கிர சேர்க்கை என்பது அற்புதமான யோகம். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். செயல்கள் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வெற்றியும் தனலாபமும் இருக்கிறது. செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக உங்களுடைய செயலுக்கு ஏற்றவாறு இந்த வாரம் வெற்றிகளை கொடுக்கும். உத்தியோகம் சூரியன் 2லே புதனோடு சேர்க்கை பெறுவதனால் இந்த புதன் ஆதித்ய யோகம் நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ஆகையால் செயல்கள் மிக வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள். முயற்சிகள் உங்களுக்கு ஜெயத்தை உண்டாக்கும். மேலதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். உங்களுடைய செயல்கள் வெற்றியை தரக்கூடியதாக யோகம் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் சந்தோஷம், உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் என்று மேஷ ராசிக்கு இந்த வாரம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமும் வெற்றியும் இருக்கிறது. அம் என்கின்ற மந்திரத்தை இந்த வாரம் உச்சரியுங்கள். ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். உங்களுடைய முயற்சிக்கு ஜெயம் உண்டாகும். வெற்றிகள் இந்த வாரம் உறுதியாக இருக்கிறது. நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும், அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருப்பதும் குருவோடு சேர்க்கை பெற்றிருப்பதும் பலமானது. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சனியும் 2ல் அமர்ந்திருக்கின்ற குரும் யோகத்தை தருகிறார்கள். 10ல் அமர்ந்திருக்கின்ற பாம்பு ராகு பகவான் இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையும் நன்மையும் கொடுப்பார். அதே சமயத்தில் சந்திரனும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக 6ஆம் இடம் 7ஆம் இடம் என்று வருகின்ற ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரம் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது.
புதிய முயற்சிகள் தாராளமாக இருக்கலாம். வரவுகள் சிறப்பாக இருக்கும். கட்டுக்குள் இருக்கும் செலவுகள். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு. ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சூரியன் தைரியத்தை கொடுப்பார். எந்த ஒரு முயற்சியிலும் பயமில்லாத ஒரு செயல் இருக்கும். அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் பலமாக இருக்கின்றது. அதே போல குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். எந்த ஒரு முயற்சியிலும் புதன் பயிற்சி 29ஆம் தேதி இருப்பது இன்னும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். எந்த ஒரு செயலும் தைரியமாக எடுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக சாதகமான வாரமாக அமைந்திருக்கின்றது. அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றிகள் விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை பலமாக இருக்கின்றது. சந்திரனும் சாதகமாக இருக்கிறார், தனாதிபதி. ஆகையால் இந்த வாரம் மனதில் உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் மிக விரிவாக முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் இருக்கும். புதன் பயிற்சி மே மாதம் 29ஆம் தேதி மிகவும் சாதகம். ஆட்சி பெறுகிறார் ராசியாதிபதி. ஆகையால் இந்த வாரம் மிதுன ராசிக்கு நன்மைகள் அதிகம், செலவுகளோ கவலைகளோ இல்லாத ஒரு நிலைமையில் இருக்குது. ஆகையால் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகளோ கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். வெற்றி உங்களுக்கே. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு. சூரியன் 12 இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற செவ்வாய் பலமாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகிய சூரியனை பற்றி கவலை வேண்டாம். உத்தியோகத்தில் உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம். ராசியிலே குரு அமர்ந்திருந்தால் ராசியிலே குருவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் குருவால் பாதிப்பு இல்லை. சுக்கிரன் இருக்கிறார். உங்களுக்கு யோகாதிபதி சுக்கிர பகவான். ஆகையால் இந்த வாரம் உற்சாகம், சுறுசுறுப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று சகல விதத்திலும் உங்களுடைய வேட்டை வெற்றிகரமாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சி எல்லாம் தைரியமாக எடுப்பீர்கள். அவற்றில் நீங்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள். ஆகையால் இந்த வாரம் நீங்கள் வெற்றிக்குரியவராக இருக்கின்றீர்கள். அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். அந்த எந்த ஒரு செயலிலும் அதை சொல்வதற்கு முன்னால், அந்த செயல்கள் செயல்பதற்கு முன்னால் இந்த அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிப்பது மூலம் விரைவான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சந்திர பகவான் ஒரு பௌர்ணமியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். பலமான அமைப்பு. எனவே நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. ராசிக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவான் உங்களுக்கு யோகத்தை தருகிறார். 12ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் லாபத்தில் ஒரு கிரகம் இருந்தால், அதாவது 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. 11ஆம் இடத்தில் சூரியன், புதன் இருக்கிறார்கள். 29ஆம் தேதி புதன் உங்களுக்கு 12க்கு வந்து ஆட்சி பெற்றால் நன்மையே. சுக்கிரன் புதன் சேர்க்கை யோகமே. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் பெறுவீர்கள். புதிய செயல்கள், புதிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். காரிய அனுகூலங்கள் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். முயற்சியில் பயம் இருக்காது என்று சகலவிதத்தில் மேன்மைகள் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றது. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, பெரிய பொறுப்புகள். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவான் வைகாசி மாதத்தில் உங்களுக்கு நன்மையே செய்வார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை
உத்தியோகத்தில் உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். அந்த பொறுப்புகளை திறன்பட நீங்கள் செயல்படுத்தி அவற்றில் நன்மைகளும் அடைவீர்கள். மேலதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு உயர்வு இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆக இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள். அவற்றிலே உங்களுக்கு உயர்வுகள் இருக்கிறது. கடகராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெருக வளம் பெறுக. சிம்மராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். ராசியாதிபதியான சூரிய பகவான் 10ஆம் இடத்திலே திக்பலத்தோடு இருக்கிறது மிக மிக அற்புதமான அமைப்பு. பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது யோகமான அமைப்பு. லாபத்தில் அமைந்திருக்கிற குரு சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். அஷ்டம சனியை பற்றி கவலை வேண்டாம். 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வந்தால் பாதிப்பில் 7ஆக இருக்கிறார். மனதிலே குழப்பம் வேண்டாம். ராசியிலே கேது இருப்பதுனா சில சமயங்களிலே குழப்பங்கள் இருக்கும். கணபதி வழிபாடு சிறப்பை தரும். கணபதி வழிபாடு கேதுவையும் உங்களுக்கு சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. தொழில் வியாபாரம் நன்மையாக இருக்கின்றது. யோகங்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஆகையால் மனம் திடமாக இருக்கும். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். முயற்சியிலே தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் திறன் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு மேலதிகாரி நல்ல நட்புறவு. சூரியன் 10ல் இருக்கின்ற திக்பலம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. ஆகையால் இந்த வாரம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு, அதிகார உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்றவைகள் எதிர்பார்க்கலாம். முயற்சிகள் எடுங்கள். இந்த வாரம் அரசாங்க தேர்வு எழுதி கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சாதகமான வாரமாக இருக்கின்றது. ஆகையால் வெற்றிகள் உங்களுக்கு உறுதியாக இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை என்று இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். செயல்கள் சிறப்பாக இருக்கும். திறன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு என்று இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையும் நன்மையும் கொடுக்கக்கூடியதாக என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். வெற்றி உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். நலம் பெருக வளம் பெருக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். உங்களுடைய ராசியாதிபதியான புதன் பகவான் இந்த வாரம் அற்புதமாக 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரனோடு பரிவர்த்தனை, தர்ம கர்மாதிபதி யோகம். மேலும் 29ஆம் தேதி 10ஆம் இடம் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பெறுகிறார் மிதுன ராசியிலே. என்று இந்த வாரம் உங்களுக்கு மிக சாதகமாக சந்திரன் உங்களுக்கு லாபாதிபதி, அவரும் உங்களுக்கு சாதகமாக ராசியில் வருவதும் 2ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுவது என்று மிக அற்புதமான அமைப்பாக உங்களுக்கு இந்த வாரம் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றிலே இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சிகள், புதிய தொழில், புதிய வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு ஒரு யோகமான அனுகூலமான வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. மற்றபடி உத்தியோகம், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது சிறப்பு. இவற்றை சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகம் என்று இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வுகளும் மேன்மைகளும் நன்மைகளும் இருக்கிறது. மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபார உத்தியோகம் அருமையாக இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, கணவன் மனைவர்களே அந்யோன்யம் என்று
மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். இந்த வாரம் அந்த பீஜ மந்திரம் உங்களுக்கு நன்மைகள் விரைவாக கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திலே குருவோடு சேர்க்கை பெறுவதும் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் பலமானது. மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக 8இல் அமர்ந்திருக்கிறார் புதன் பகவான். எனவே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கின்றது. ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனாதிபதியான சந்திர பகவானும் லாபத்தில் அமர்ந்திருப்பதும் அதன் பிறகு ராசிக்கு வருகின்ற பலம் இந்த வாரம் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். உற்சாகம் சுறுசுறுப்பு. அளவு செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே சமயத்தில் 8இல் சூரியன் இருக்கிறார். ஆனால் சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில் 8ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார் 29ஆம் தேதி வரை. 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். கோபம் கொஞ்சம் வரும், அதை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி நன்மைகள் அதிகமாக இருக்கிறது. மேலதிகாரம் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். 7இலே செவ்வாய் இருக்கிறது. ஆட்சி பெற்ற செவ்வாய் கோபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தையும் சூரியனும் செவ்வாயும் பார்க்கிறார்கள். எனவே இந்த வாரத்தில் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. குழந்தைகளிடம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். உறவுகளிடம் கொஞ்சம் நிதானம் வேண்டும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 6இலே சனி இருப்பதனால் ஆகையால் இந்த வாரம் மேன்மைகள் இருக்கிறது. கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மையை கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க வைக்கணும். ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார். பாக்கியாதிபதியான சந்திர பகவான் 10ஆம் இடம் 11ஆம் இடத்தில் வருகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. 7இலே உங்களுக்கு ஜீவனாதிபதி கர்மாதிபதி அவர் சூரிய பகவான். அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்தின் ராசியை பார்க்க இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்ற நல்ல வாரம். ஆகையால் புதிய முயற்சிகள் எடுங்கள், வெற்றிகள் இருக்கிறது. தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். செயல்கள் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு குறிக்கோளோடு செயல்படுவீர்கள். அந்த குறிக்கோளை வெற்றியடைய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வைராக்கியம் இருக்கும். ஆகையால் பலமான வாரம். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு. எந்த ஒரு விஷயத்திலும் 6இல் இருக்கின்ற செவ்வாய் வெற்றிகளை கொடுப்பார். எதிரிகள் ஒதுங்கி இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு தடைகள் எவையும் இல்லை. இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம் எல்லாம் நன்றாக இருக்கிறது. 2ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்ப்பதனால் ஆகையால் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையும் நல்லமும் நலமும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான வாரம். அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். அது எந்த ஒரு செயலிலும் விரைவான வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக.
தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். 3 ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் சூரியன், புதன் என்று மிக சாதகமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாரம் என்றால், அட்டமாதிபதியான சந்திர பகவானும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக வருகின்றார். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையான வெற்றிகளையும் நன்மைகளும் யோகமும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் வெற்றியாக அமையும். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சிகள் தொழில் வியாபாரத்தில் தைரியமாக எடுங்க, நன்மை இருக்கின்றது. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு. 6ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான பலம் என்று இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சாதகம். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகைமை இல்லை என்று ஒரு அற்புதமான நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். ஆகையால் இந்த வாரம் தனுசு ராசியை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய பலம் மற்றும் யோகம் இருக்கிறது. அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். நன்மையும் மேன்மையும் வெற்றியும் விரைவாக பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஞாயிறு, திங்கள் மதியம் என்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. தியானம் காட்டுங்கள் அந்த நாட்களிலே. மற்றபடி உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு அல்ல. ஆனால் புதன் சுக்கிரன் பரிவர்த்த யோகத்தில் இருக்கின்றார்கள். அது நன்மை. ஒரு கிரகம் ஒரு இடத்தில் இருக்கின்ற பொழுது அது நன்மை இல்லை என்பது மேலோட்டமாக தெரியும். ஆனால் இது மாதிரியான சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை, 3 சனி, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராசிரம நாட்டிலே பெரிய முதலே தவறுங்கள். மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவர் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் அது சுக்கிர பகவான் 6இல் இருக்கின்றார். நிதானம் காட்ட வேண்டும் பெரிய முதல்கள் செய்கின்ற பொழுது. அதே சமயத்தில் லாபாதிபதியான செவ்வாய் 4ஆம் இடம் மற்றொரு வீட்டிலே ஆட்சி பெற்றிருப்பினால் லாபம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். பெரிய முதலீடுகள் இந்த வாரம் நிதானம் கவனம் காட்டுவது நல்லது. உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாமல் மற்ற விஷயத்தில் தலையிடாதுகள். வீண் வம்பு சண்டைகள் வரும். இந்த வாரம் பகை கொண்டவர்களுக்கு பலமாக இருக்கின்ற உங்கள் ராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் ஆகையால் நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவிகளே அன்பு காட்டுங்கள். சந்திராஷ்டமம் மட்டும் இல்லை, சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் சாதகமாக பௌர்ணமி நோக்கி தான் செல்கின்றார். இருந்தால் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கியம் கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது என்று உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவது என்னுடைய அறிவுரையாக எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வாரம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாட்களாக அந்த நாட்கள் உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. திங்கள் மதியத்துக்கு பிறகும் செவ்வாய் போன்ற நாட்களிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செவ்வாய் முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு.
நிதானம் காட்ட வேண்டும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன் பரிவர்த்தனை, அற்புதமான அமைப்பு. சந்திராசிரம நாட்களில் பெரிய முதல்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது. பொதுவாக 8ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கின்ற போது 7ஆம் இடத்தில் சிம்ம ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. இல்லை அந்த கேது இருக்க பாதிப்பில்லை. இருந்தாலும் பெரிய முதலில் தவிர்ப்பது எதற்கு வம்பு, அதனால் தவிர்த்து விடுங்கள் அந்த நாட்கள். மற்றபடி 2ஆம் இடத்தில் சனி, ராசியிலே ராகு என்று ஆண்டுக்கோள்களிலே உங்களுக்கு 7ரையும் நடந்து கொண்டிருக்கிறது. 3ஆம் இடத்தில் செவ்வாய் பலமாக இருக்கிறார். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் சந்திராசிரம நாட்களில் பெரிய முதலை தவறுங்கள். மற்ற நாட்களில் லாபம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் மேலதிகாரம் பொறுமை வேண்டும். 4ஆம் இடத்தில் திக் சூனியமாக சூரிய பகவான் இருக்கின்றார். ஆகையால் மேலதிகாரிடம் பொறுமை காட்டுவது நல்லது. சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள், பகமை காட்டுவார்கள். ஆகையால் இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கின்ற கும்பராசி சகோதர சகோதரிகளுக்கு நிதானம் வேண்டும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவிகளில் அன்பை காட்டுங்கள். இந்த வாரம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். வருமானம் என்கின்ற வகையில் நன்மை இருக்கின்ற, அதே சமயத்தில் மனக்கவலைகள் என்ற வகையில் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமை காட்டுவதன் மூலம் அவற்றிலிருந்து விடுபடலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சில சமயங்களிலே கோபம் வரும். அந்த கோபம் உங்களுக்கு அதிகமான பலு மன அழுத்தத்தை கொடுக்கும். அவை தவிர்க்க அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். மனம் உங்களுக்கு அமைதியை கொடுக்கும், நன்மையும் கொடுக்கும், விரைவான வெற்றிகளையும் கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. வெள்ளி, சனி போன்ற நாட்கள் சந்திராட்டம். வேலன் மதியத்துக்கு பிறகு ஆரம்பிக்கும். ஆகிய அந்த நாட்களிலே நிதானம் பொறுமை காட்டுங்கள். ஆனாலும் உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய யோகங்களும் நன்மைகளும் இருக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கின்றது. சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அற்புதம். 3லே உங்களுக்கு சூரியன் இருப்பது யோகம் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் நன்மையாக இருக்கும், செயல்கள் சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வைராக்கியம் இருக்கும். எவையும் என்னால் சாதிக்க முடியும், ஜென்ம சனி இருந்தாலும் அவையும் மீறி நான் வெற்றிகளை பெறுவேன் என்கின்ற உறுதி இருக்கும். இருந்தாலும் அனுமன் சாலிசாவை கேளுங்கள். அடிக்கடி கூறியிருக்கின்றேன், அனுமன் சாலிசாவை கேளுங்கள். வருமானம் சிறப்பாக இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. மற்றபடி எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய நன்மையும் இருக்கின்றது. மற்றபடி உறுதியான முடிவுகள் எடுப்பீர்கள். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு எல்லாம் 3லே அமர்ந்திருக்கின்ற சூரியனால் உங்களுக்கு ஏற்படுகின்றது. கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்க இருந்தாலும் அவர் பலமாக இருக்கிறார். செவ்வாய் குருவுக்கு நண்பர் உங்கள் ராசியாதிபதிக்கு. இருந்தாலும் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை 2 குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் அவர் ஆட்சி பெற்றாலும் அவர் கோபத்தை கொடுக்க வைப்பார். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சண்டைகளை வர வைப்பார். ஆகிய அதில் நிதானம் காட்டுங்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. 6ஆம் இடத்துக்குரிய உங்களுக்கு சூரிய பகவான் அவர் 3லே அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகம். திடீர் நன்மைகளும் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகிய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொதுவாக பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் அது வாக்குஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு, கல்விஸ்தானம். அந்த 2ஆம் இடம், அந்த இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும் எந்த ஒரு கிரகத்தோடைய தொடர்பு இல்லாமல் இருப்பதும் இந்த வாரத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருவதனால் அந்த நாட்களிலே நிதானம் காட்டுங்கள். அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். நன்மையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ஆகையால் இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் மீனராசிக்கு நன்மைகளும் இருக்கின்றது. கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. நலம் பெறுக, வளம் பெறுக.
இதுவரை நாம் பார்த்தது மே மாதம் 24ஆம் தேதி 2026, மே மாதம் 30ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் பார்த்தோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். நீங்கள் என்னிடம் ஜோதிடம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் வாட்ஸ்அப்லையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்திரமார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் இந்த வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தில் மதிப்புறுவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.